மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மீன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசி 3வது வீட்டில் இருந்து மிதுன ராசி 4வது வீட்டிற்கு செல்கிறார். 4வது வீடு என்பது குடும்பம், சொத்து, தாய் மற்றும் வீட்டின் அமைதியை குறிக்கின்றது. குரு இந்த வீட்டில் அமர்வதால் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொத்துகள் வாங்கும் வாய்ப்புகள் மற்றும் தாயாரின் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். இது குடும்ப வாழ்வில் அமைதி, வளம் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கான நல்ல நேரமாக இருக்கும். 2025 மே 14 இரவு 10:36 குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். 4வது வீடு குருவின் பொது பலன்கள். குடும்பம், சொத்து, தாய் மற்றும் வீட்டின் அமைதியுடன் தொடர்புடையது. குரு இந்த வீட்டில் இருப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு வீட்டிலும் குடும்ப உறவுகளிலும் மகிழ்ச்சி காண்பார்கள். குடும்பம் மற்றும் உறவுகளில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவும். வீடு அல்லது சொத்துகளின் வாங்குதலில் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் நலனில் முன்னேற்றம் மற்றும் அவர்களுடன் அதிக நேரம் செலவிட முடியும். வீட்டில் அமைதி மற்றும் நிம்மதி நிலவும். புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது காட்டும். தொழில் மற்றும் பொருளாதாரம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அதிக பொருளாதார வளர்ச்சி காணப்படும். பணவரவிலும் பொருளாதார நிலையும் உயரும். சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளின் மூலம் நீங்கள் நிதியியல் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள். புதிய தொழில்முறை முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்ப உறவுகளில் இனிமை மற்றும் ஒற்றுமை நிலவும். தாயாருடன் நல்ல உறவுகள் மற்றும் அவர்களின் நலனில் முன்னேற்றம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் மற்றும் சாதனைகள். திருமணம் மற்றும் காதல். திருமண வாழ்க்கையில் சமரசம் மற்றும் அழகான உறவு நிலவும். புதிய புரிதல்கள் மற்றும் உணர்வுகளுடன் திருமண வாழ்க்கை மேம்படும். காதல் உறவில் நம்பிக்கை மற்றும் புரிதல் அதிகரிக்கும். காதல் உறவுகளில் புதிய முன்னேற்றம் மற்றும் சாதனைகள் ஏற்படும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். எளிய உடற்பயிற்சிகள் மூலம் உடல் பராமரிப்பு செய்ய வேண்டும். மன அழுத்தம் அல்லது உளரீதியான சிக்கல்கள் இருந்தால் அவற்றை சரி செய்ய சிகிச்சை தேவைப்படலாம். உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் செய்து ஆரோக்கியமான வாழ்வு முன்னேற்றம் தரும். ஆரோக்கியம் மேம்படும், ஆனால் உடல் சோர்வை தவிர்க்கவும். கல்வி மற்றும் மாணவர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் புதிய கல்வி துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கும். புதிய கல்வி வாய்ப்புகள் உருவாகும். கல்வியில் சாதனைகள் மற்றும் புதிய ஆர்வம் உண்டாகும். பயணங்கள் மற்றும் முயற்சிகள். பயணங்களில் வெற்றி பெறும், குறிப்பாக உத்தியோகபூர்வ மற்றும் ஆன்மீக பயணங்களில். புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் பயணங்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். குருவின் பார்வை பலன்கள். குரு மிதுன ராசியில் இருந்து 8வது, 10வது மற்றும் 12வது வீடுகளுக்கு பார்வை செலுத்துகிறார். இதனால் 8வது வீடு பெரிய மாற்றங்கள், மாயம். 8வது வீடு என்பது மாயம், மாற்றங்கள், இரகசியங்கள் மற்றும் பெரிய வாழ்க்கை திருப்பங்களை குறிக்கின்றது. குரு இங்கு பார்வை செய்தால் இது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை சந்திக்க வைக்கும். உங்களின் உள்ளார்ந்த ஆற்றல்கள் வெளிப்படும் மற்றும் இந்த காலத்தில் புதிய சூழல்களில் விரிவடைய வாய்ப்பு உண்டாகும். வர்த்தகங்கள் அல்லது பொதுவான செயல்களில் எதிர்பாராத பரிசுகள் அல்லது லாபங்களை எதிர்பார்க்க முடியும். 10வது வீடு பணியிடம், தொழில், சமூக புகழ். 10வது வீடு என்பது தொழில் மற்றும் பணியிடத்தை குறிக்கின்றது. குரு இங்கு பார்வை செய்யும் போது அது உங்களுக்கு உங்கள் தொழிலில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் மற்றும் சமூகத்தில் மேலான புகழை ஏற்படுத்தும். சாதனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, உயர்ந்த பதவிகளில் வேலை அல்லது முன்னணி நிலையை அடைவது. மாறும் சூழலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பணியிடத்தில் நிலை பெற முடியும். 12வது வீடு வெளிநாடு, மறைவு. 12வது வீடு என்பது வெளிநாட்டு பயணங்கள், மறைவு மற்றும் உணர்ச்சிகரமான நிலைகளை குறிக்கின்றது. குரு இங்கு பார்வை செய்தால் அது உங்களுக்கு வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகளை அளிக்கக்கூடும். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒற்றுமை மற்றும் அமைதி தேடும் நேரமாக இருக்கலாம். உங்கள் உள்ளார்ந்த ஆன்மீக தேடலுக்கு உதவும். பரிகாரங்கள். 1. பசு மாடுகளுக்கு உணவு அளித்து பரிபாலிக்கவும். 2. கோவிலில் மஞ்சள் கலந்த நீர் அபிஷேகம் செய்யுங்கள். 3.
குருவை துதித்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்யுங்கள். 4. தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யவும். முக்கிய முன்னெச்சரிக்கைகள். பொருளாதார முதலீடுகளில் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் இருந்தால் முன்னெச்சரிக்கை எடுத்து பரிசோதனைகள் செய்யுங்கள். குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமையை பேணுங்கள். மொத்தத்தில் 2025 குரு பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொத்துகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் தாயாரின் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். இது புதிய தொடக்கங்கள் மற்றும் வாழ்க்கையில் புதிய வளங்களை தரும். இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. மகிழ்ச்சியாக இருங்கள்.